வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். இந்த வாரமும் சிவப்பிரியன் டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் நியூஸ் எடிட்டர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், உங்களை ஷோக்கு வரவேற்கிறேன். நன்றி ஷபீர். பல செய்திகள் நாம இந்த ஷோல விவாதிக்க போறோம். குறிப்பா இந்த ஷோ ஃபார்மேட் மாற்றினதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, ரொம்ப குவாலிட்டியான கண்டென்ட்டா இருக்கு, குவாலிட்டியான டிஸ்கஷனா இருக்கு அப்படின்னு அதற்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. நிறைய சிரிச்சு பேசுங்கன்னு சொல்லி. ஆமா, நிறைய சிரிச்சு பேசுங்க, ரொம்ப கேஷுவலா பேசுங்க அப்படின்ற நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கு நன்றி. அதே போல் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும். நாம் பேசுகிற இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குது, இல்லை வேறு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னா அதையும் கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் தான் இதை ஷோ பண்ணுறோம். எலெக்ஷன் நெருங்கும் போது இன்னும் அதை வந்து ரெகுலராக ஃபார்மேட் மாற்றுறோம். அதே மாதிரி ரெகுலராக அதை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு எனக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு வழக்கம் போல் தெரிவிங்க. ஸோ நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம் சிவப்பிரியன் சார். ஸோ ஹெட்லைன்ஸ் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், மிகவும் பெரிய சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், திருப்பரங்குன்றம் இஷ்யூ. ஸோ இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து கடந்த 48 மணி நேரத்துக்குள்ள பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நம்ம பார்த்துருக்கோம். ரேபிட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த ஷோ வந்து Thursday ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ Thursday ஈவினிங் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசிடலாம். ஸோ வெனஸ்டே தீபம் ஏற்ற வேண்டும், கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்தது. நீங்கள் தீபத்தை வந்து வழக்கமாக அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்லையும் ஏற்றணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த ஆர்டரை நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உச்சி பிள்ளையார் கோயிலில் 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னலான நடவடிக்கையை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த தீபத்தூணில் ஏற்றலை அப்படின்ற ஒன்று தான் வந்து அங்கே பயங்கர பிரச்சனை ஆயிருக்கு. இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த RSS, VHP, அதுக்கப்புறம் வந்து BJP போன்ற பல்வேறு அமைப்புகள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற எல்லா அமைப்புடைய ஆட்களும் அங்கே போய் கூடிட்டாங்க. ஸோ பயங்கரமான பிரச்சனை நைட்டு வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை வந்து இவங்க சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் மறுபடியும் அவர் நீதிமன்றத்துக்கு போகிறாரு. 3:30 மணிக்கு அந்த கேஸ் வந்து எடுக்கப்படுகிறது விசாரணைக்காக. GR சாமிநாதனே அதை விசாரணைக்கு எடுக்கிறாரு. அதை விசாரணைக்கு எடுக்கும்போது 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. 6 மணிக்கு தான் தீபம் ஏற்றுவாங்க. 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னோடனே பாஸ் ஓவர் பண்ணி கரெக்டாக 6:05க்கு மறுபடியும் கேஸ் எடுக்கிறாரு. எடுத்த உடனே ஒரு அன்பிரசிடென்டட் ஆர்டர். இது வரைக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நாங்களும் கேள்விப்பட்டதில்லை. தமிழ்நாட்டில் ஒரு சம்பவத்துக்காக CISF வந்து நீதிமன்ற பாதுகாப்பில் இருக்கக்கூடிய CISF-ஐ பயன்படுத்தி கொள்ளலாம். ராம ரவிக்குமார் வந்து அந்த மலைக்கு போய் தீபம் ஏற்றுவதற்கு இவங்க கூட போகணும், ப்ரொடெக்ஷனுக்காக போகணுன்னு அவங்களும் போகிறாங்க. அவங்கள காவல்துறையினர் அனுமதிக்கல. அதுக்கப்புறம் அது மறுபடியும் அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் வருது, அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு அந்த வழக்கை விசாரிக்குது. அதை சேலஞ்ச் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட். நீதியரசர் GR சுவாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்றதா இவங்களுடைய வாதம். ஏன்னா அந்த CISF நீங்கள் வந்து பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தியது, இது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கை வந்து விசாரித்த 2 நீதிபதிகள் GR சுவாமிநாதன் செய்த சரி அப்படின்னு அவங்களுடைய ஜட்மெண்ட் அப்ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் GR சுவாமிநாதன் கண்டெம்ட் பெட்டிஷனை எடுக்கிறாரு. இந்த கண்டெம்ட் பெட்டிஷனை எடுத்தது அதில் காவல்துறையினர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரும் இமீடியட்டா சமன் பண்றாரு. நீங்க வாங்க, நான் அவரை வர சொல்லுங்க, இவரை 5:30 மணிக்குள்ள வரலன்னா வரணும், நீங்க எத்தனை மணிக்கு போட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கேள்விகளால் துளைத்திருக்கிறார். ஸோ அந்த கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு புது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மீண்டும் பெட்டிஷனர்ஸ் மற்றும் ஒரு 10 பேர் கூட சேர்ந்து அந்த தீபத்தூணில் போய் தீபத்தை ஏற்ற வேண்டும். அதற்கு மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதன் அவர்கள்
அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். மட்டும் இல்லாம அந்த ப்ராஹிபிட்டரி ஆர்டர்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காரு. அங்க செக்ஷன் 144 போட்டாங்க. 144 சிஆர்பிசில. சிஆர்பிசி இப்போ வந்து 168 நினைக்கிறேன் பிஎன்எஸ்எஸ் ஆமா பிஎன்எஸ்எஸ்ல 163. அப்போ இந்த உத்தரவையும் அவர் வந்து குவாஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே வந்து ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படின்றதுக்காக தான் இந்த உத்தரவை வந்து மதுரை கலெக்டர் பிறப்பிச்சாரு. அப்போ அதையும் குவாஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பாஜகவினர், ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவங்கலாம் கூடியிருக்காங்க. காவல்துறையினரோட ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு வாக்குவாதம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் இந்த அளவுக்கு வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த திருப்பரங்குன்றத்தை வந்து ஒரு அயோத்தியா ஆஃப் சவுத் அப்படின்னு மாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி என்பது அரசியல் ரீதியாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை அயோத்தியா ஆஃப் சவுத் அப்படின்னு எச் ராஜா போன்றவர்கள் சொல்லும் பொழுது அப்போ இவங்களோட உண்மையான எண்ணம் வந்து அங்கே விளக்கேற்றுவதோ இல்லை அங்கே போய் இந்து மக்கள் வந்து சாமி கும்பிடுவதோ இல்லை. இப்போ இவங்களுக்கு என்னன்னா அதை அயோத்தியா ஆஃப் சவுத்னா அயோத்தியா ஆஃப் நார்த்தில் ஒரிஜினல் அயோத்தியாவில் என்ன ஆச்சு, அதை வைத்து இன்னமும் எவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அயோத்தியா ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய உண்மையான எண்ணம் தான் என்ன? ஒரு ராலிங் பாயிண்டா இதை மாற்றணும், ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட தான் இந்த விஷயத்த வந்து இந்த அமைப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. நீங்க திருப்பரங்குன்றம் போயிருந்தீங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க? நான் ஆகஸ்ட் இந்த விஜய் ரேலிக்கு போன மறுநாள் நான் ஆகஸ்ட் அங்கே தான் இருந்தேன். ஆகஸ்ட் 23 நினைக்கிறேன். முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் நான் அங்கே இருந்தேன் திருப்பரங்குன்றத்தில். அந்த மக்கள் ஒருவர்கிட்ட கூட அவர்கள் இந்துக்களோ இஸ்லாமியர்களோ இன்னொரு மதத்தின் மீது யாருமே எந்த குறையும் சொல்லலை. நாங்கள் இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம், நல்லா இருக்கோம், நிம்மதியாக இருக்கோம், 60 வருஷமாக இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பரம்பரையாக அங்கே இருக்கிறவங்க, ஜெனரேஷன்ஸாக இருக்கிறவங்க தான். யாரும் புதுசாக வந்து குடி போகிறவங்கலாம் யாரும் கிடையாது. ஸோ அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பிடிஆர் தேநீர் கடைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடையில் இருக்கிறவங்க கிட்ட பேசினா அவங்க எல்லாருமே வந்து இல்லைங்க இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியூர்லேருந்து வர்றவங்க தான் இங்கே பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்குறாங்க, உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தள்ளி அந்த கோயிலை தள்ளி போனீங்கன்னா கடைகள் இருக்கிறது. முருகனை வழிபட என்னென்ன பூஜை சாமான் வாங்குறாங்களோ அதே கடையில் தான் தர்காவுக்கு போகிறவங்களும் பூஜை சாமான் வாங்கிட்டு போகிறாங்க. இதுதான் நடக்கிறது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அதுதான் அங்கே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு இஸ்லாமியர் தான் வந்து ஒரு துணி கடை நடத்துகிறாங்க. அந்த இஸ்லாமியர் நடத்துகிற துணி கடையில் எல்லாரும் போய் வாங்குறாங்க. இது வந்து இந்த 2 மதத்தினரும் ஒன்றிணைந்து அங்கே வந்து வாழறாங்க இத்தனை வருடங்களாக. அதை வந்து பிரிக்கணும், அதை வந்து ஏதாவது ஒரு சதி பண்ணி ஏதாவது பண்ணணுங்கிறது வந்து அது யார் செய்தாலுமே தவறு தான். ஏன் வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளில் தமிழ்நாடு அரசு வந்து இவ்வளோ கவனமாக இருக்குது? இல்லை வந்து ஒரு கண்டெம்ட் வந்தாலும் பரவாயில்லை. கண்டெம்ட் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து நீதிமன்ற உத்தரவை மதிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அன்யூஷுவல் சிச்சுவேஷன் வரும்போது ஒரு சில கடினமான முடிவுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அதை பார்க்கணுமா நீங்க? ஆமாம், நிச்சயமா. ஏன்னா நேற்று நம்ம விஷுவல்ஸ் எல்லாருமே பார்த்தோம். இந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க, பேரிகேட்ஸை கீழே போடுறாங்க. ஸோ இவங்கள ஒரு 100 பேரை மேலே அனுப்பிச்சா இவங்க வந்து மேலே விளக்கு மட்டும்தான் ஏற்றிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவு? யார் உத்தரவாதம் கொடுக்கறது அப்படின்ற பல்வேறு கேள்வி இருக்கு. இல்லை என்னன்னா இப்போ இவங்க போயிட்டு ஏதாவது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அரசாங்கம் தான் பொறுப்பு. இது வந்து catch 22 தான். மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி இவங்க எல்லா பக்கமும் சுற்றணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு 100 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 பேர் போகிறாங்க. 200 பேர் போயிட்டு விளக்கு மட்டும்தான் ஏற்றிட்டு வருவாங்கங்கிறது என்ன நிச்சயம்? ஏன்னா இவங்க விளக்கேற்றுறதுக்கு போகிறவங்க வந்து இது அயோத்தியா ஆஃப் சவுத்துன்னெலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு உண்மையிலே எனக்கு பக்தி இருந்தால் நான் பாட்டுக்கும் போயிட்டு விளக்கேற்றிட்டு நான் வந்துடுவேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. இது வந்து புரிஞ்சிக்காத ஒரு விஷயங்களை தான் நிறைய பேசுகிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது. இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வருஷம் கந்த சஷ்டிக்கோ இல்லை வந்து எப்பொழுது சாமி ஊர்வலம் நடந்தாலும் எங்கள் ஊரில்
அந்த சுவாமிக்கு பட்டாசை கொடுப்பவர் ஒரு இஸ்லாமியர். அவர் வந்து அந்த பட்டாசை முருகனை வணங்கி கும்பிட்டுட்டு தான் அவர் அந்த பட்டாசு கொடுப்பார். அந்த பட்டாசு போட்டால் தான் முருகன் போவார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வழக்கம். இது வந்து நானும் ஹிந்து தான், ஐம் அ ப்ராக்டிசிங் ஹிந்து. அப்போ நீங்கள் என்னையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். இப்போது எல்லாரும் பேசுகிறாங்களா இந்துக்களுடைய மனது புண்பட்டு விட்டதுன்னு. நானும் ஒரு ப்ராக்டிசிங் ஹிந்து, நானும் தினமும் திருநூறு வைப்பேன். இது ஈவினிங்கிறதுனால இல்லை, அழிஞ்சு போச்சு. தினமும் நானும் கோயிலுக்கு போவேன். நாங்கள்லாம் வந்து குடும்பமாக முருகனை வழிபடுவர்கள். சின்ன ஒரு கார் வாங்கினா கூட நாங்கள் முதல்ல திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த காருக்கு பூஜை போட்டுட்டு தான் காரை எடுப்போம். ஸோ அப்போது இந்துக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு மத நம்பிக்கை இருக்குது. வேல் பூஜைன்னு ஒன்று பண்ணாங்க, ரொம்ப பர்சனல் நம்பிக்கை இல்லையா? வெரி பர்சனல். வேல் பூஜைன்னு ஒன்று பண்ணாங்க பிஜேபி 5 வருஷத்துக்கு முன்னால் 2020. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எங்கள் வீட்டில் யாருமே கேள்விப்படல. நாங்கள்லாம் முருக பக்தர்கள் தான். கிட்டத்தட்ட 100 வருஷமா ஒரு முருகர் கோவிலை எங்கள் குடும்பம் நடத்தி வருது. தர்மகர்த்தாவா இருந்து எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணிட்டு வரோம், எங்கள் குடும்பம். இதெல்லாம் நீங்க வெளியே சொல்லக்கூட இது தேவையே இன்னைக்கு சொல்லணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா நாங்களும் பக்தர்கள் தான். அந்த கோயிலுக்கு 4 குடமுழுக்குகளை எங்கள் குடும்பம் செய்திருக்கிறது. அப்போ அதே போன்று திருத்தணி முருகன் கோவில்ல எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் வந்து அங்கே போய் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்து வருகிறோம். எங்களுக்கு மண்டபம்லாம் இருக்கு. அப்போ என்னன்னா அந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம். அந்த பர்சனலான விஷயத்த நீங்க கட்சியை கொண்டு வரக்கூடாது, அரசியல் ஆக்கவே கூடாது. ஏன்னா வேல் பூஜைன்னு ஒன்று பண்ணாங்கல்ல, அப்படி யாருமே கேள்விப்படல. எங்க வீட்டில் கந்த சஷ்டி பாடுவாங்க, படிப்பாங்க. கிருத்திகை அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டுப்பாடு அதுதான். அந்த கந்த சஷ்டி 10 நாள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே அந்த முருகனுக்காக விரதம் இருப்பார். பர்சனலாக நான் இருக்க மாட்டேன், அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. எங்கள் வீட்டில் எல்லாருமே இருப்போம். எங்கள் வீடுன்னா நான் எங்கள் வீடு மட்டும் சொல்ல, ஒரு எங்கள் ஊரில் இருக்கிறவங்க 3/4 பேர் வந்து அந்த விரதம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்லிக்கிறது இல்லை. அந்த ரிலீஜன் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி பர்சனல். அதை நான் எப்படி உணர்றேங்கிறது மட்டும்தான். அதை நீங்கள் எப்படி உணர்றீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இந்த கேஸில் ஒன் ஆஃப் த பெட்டிஷனர்ஸ் வாஞ்சிநாதன், அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூ போய் பாருங்கள். அதில் அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறாரு. ஏன்னா இந்த சமாச்சாரம் அப்படின்றது, இந்த பிரச்சனை அப்படின்றது நீதிமன்றங்களில் ஏற்கனவே வந்து பல காலகட்டங்களில் அதை செட்டில் பண்ணப்பட்டிருக்கு. 2வது அது தீபத்தூண் அப்படின்றது இந்த இந்து அமைப்புகள் சொல்லக்கூடிய இது. ஆனால் இன்னொன்று வந்து அது வந்து அந்த அந்த பவுண்டரிஸை மார்க் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் அப்படின்றாங்க. இப்போ அதுதான் தீபத்தூண்றாங்க. அந்த மாதிரி நிறைய தீபத்தூண்கள் அந்த தூண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடிய நேரத்தில் இன்னொன்று ஷபி, 2 இடத்துல விளக்கு ஏற்றுறதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். நீங்க வந்து ஒரு பூஜையை எப்படி பண்ணுங்கிறது, இந்து மதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பறந்து விரிந்த ஒரு மதம். அதுல வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பேஸ் இருக்குது. இப்ப நாங்க ஒரு 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 பர்டிகுலர் கிளான்ல, நான் ஒரு கேஸ்டை பத்தியே பேசல, எங்க கிளான்லயே, கிளான்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய பரம்பரை பரம்பரை அந்த அந்த ஒரு சமூகத்துல எங்களுடைய அந்த பங்காளிகள் இருக்காங்களா, அதுல வந்து ஒரு 20 கிளான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கிளானுக்கும் வெவ்வேறு முறைகள் வழிபாடு முறை. இப்ப நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்றேன், எங்க கிளானுக்கு நாங்க வந்து எங்களுடைய குலதெய்வத்திற்கு எல்லை அம்மனுக்கு செல்லும் பொழுது நாங்க வந்து அந்த ஆடு மாடு பலி கொடுக்க மாட்டோம். எங்களுடைய பங்காளிகள் வேறு ஒரு 4 குடும்பத்தில் இருக்கோம், அவங்க கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஒரே குடும்பம், பரம்பரைகள் தான் மாறுது, அந்த கிளான் மட்டும் மாறுது. ஆனால் எங்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள் வந்து அவ்வளவு வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ வேறுபாடு இருக்கும். நாங்கள் காவு கொடுக்க மாட்டோம், அவங்க காவு கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றா தான் கோயிலுக்கு போவோம். ஸோ பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், மாறும், வழிபாடு முறைகள் எல்லாமே வந்து எல்லாமே மாற. எவ்ரிதிங் இஸ் பர்சனல். ஸோ நான் இந்த அப்ஜெக்ஷன்லாம் நான் எங்கேருந்து கொடுக்குறேன்னா, நானும் ஒரு ஹிந்து அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து மட்டும்தான். ஐ எம் ஆல்சோ டீப்லி ரிலீஜியஸ். நான் கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம், பட் ஐ எம் ஸ்பிரிச்சுவல். அங்கே தான் அந்த பிரச்சனை வருது. நீங்கள் வந்து
நீங்கள் யாருக்கும் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. லைக் இப்போ இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் இங்கே அப்ஜெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னா அந்த ஒற்றை வார்த்தை அயோத்தியா ஆஃப் சவுத். அப்போ உங்களுடைய எண்ணம் வந்து விளக்கேற்றுவதோ இல்லை அங்கே வந்து முருகனை வழிபடுவதோ அல்ல, உங்களுடைய எண்ணம் வேறு. ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யாரால கொடுக்க முடியும்? நீங்க அங்க போய் பார்த்துருக்கீங்க, அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்க, உங்களால ரிலேட் பண்ண முடியும். அது ஒரு விஷயம். அந்த மக்களுடைய விஷயம் ஒன்று. ஒரு இப்போ பேசப்படுறதுலாம் என்ன, இந்துக்கள் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பேசப்படுற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு அதே மதத்தை பின்பற்றுகின்ற நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் இந்து மக்களினுடைய ரைட்ஸை எடுத்து பேசுகிறாங்கள டார்ச் பேரர்ஸாக, அவங்க என்னையும் கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா நானும் அதே மதத்தை சார்ந்தவன் தான். ஸோ எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் சுதீப்த மாண்டல் திருப்பரங்குன்றம் போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ரிசர்ச் பண்ணி பல கோட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது 100 ஆண்டுகள் பழமையான கோட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு 2 பார்ட் சீரீஸ் வந்து நாங்கள் நியூஸ் மினிட்ல வெளியிட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் படிங்க. அது ஒரு பேவால் பின்னாடி இருக்குது. ஒரு 500 ரூபா தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும். ஆனால் அந்த செய்திகளை சேகரிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த காலம், அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா டெய்லி பேசுவார், எனக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும், புது தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம போய் அங்கே பேசும்போது 2 தரப்புட்டையும் பேசியிருக்காரு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடியவர்கள்ட்டையும் பேசியிருக்காரு, அந்த தர்கா ஆட்கள்கிட்டையும் பேசியிருக்காரு. எல்லார்ட்டையும் பேசும்போது ஒரு விஷயம் அவர் ஸ்டோரியில் வந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிற விஷயம் என்னன்னா, அந்த தர்காவில் இருக்கிறவங்களுக்கோ அந்த கோயிலை வந்து வழி நடத்துகின்றவர்களுக்கோ யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத. மாறா இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்த பிறகு அந்த மக்களுக்கு அப்பேற்பட்ட இடர்பாடுகள் ஏற்படுதாங்க. பல பிரச்சனைகள் வருது. அடிக்கடி போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறாங்க, எல்லாரையும் செக் பண்ணி அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த லோக்கல்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதையும் நாம பேசணும். அந்த லோக்கல் இப்போ இல்லை ஷபீர், ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த லோக்கல்ஸ் என்ன டிசைட் பண்றது? அவங்க தான் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளை நீங்க மதிக்கணும். எல்லாருமே அவங்களோட உணர்வுகளை மதிக்கணும். அங்க பெருசா பிரச்சனை எதுவும் இல்லை. பிரச்சனையை உருவாக்குவது தான். எனக்கு இன்டர்வியூவில் ப்ரொஃபஸர் ராமமணிவண்ணன் ஒரு விஷயத்த சொன்னார், என்னோட ஸ்டோரி கொண்டதுக்கு. இங்கே ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, அன்லெஸ் தே கிரியேட் ஒன். அதுதான் திருப்பரங்குன்றம். பாப்போம் சார், இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுவோம் தொடர்ந்து. அடுத்த ஹெட்லைன் வந்து சென்னை மாநகராட்சிக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. சமீபத்தில் பெஞ்ச மழை, அந்த சைக்ளோன் டிட்வா காரணமாக ஏற்பட்ட மழையினால் பல்வேறு விதமான சேதாரங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி நாம் வந்து பழைய ஷோவில் பேசியிருக்கோம், சென்னை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றது ஒரு நாள் மழையிலேயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க கார்ப்பரேஷன் வந்து சொன்ன எந்த விஷயமும் அவங்க செய்யலை. சாலைகளாக இருக்கட்டும், அல்லது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு விஷயங்களில் வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கூட சாலைகள் வந்து முன்ன இருந்ததை விட இன்னும் மோசமா போயிருக்கு ஒரு நாள். இதுல என்ன கூத்துனா, ஒரு நாள் சைக்ளான் அலர்ட் இருக்கு, ஆனா ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க பசங்களுக்கு. ஆமா, மண்டே அதை கூட அவங்க யோசிக்கல. நீங்க வானத்தை பார்த்து மழை வரல அப்படின்னு ஸ்கூல்ல வந்து வச்சிடலாம். ஆனா கீழே இருக்கிற ரோடு, மற்ற இது பல இடங்கள்ல வந்து அந்த எலக்ட்ரிக் இது அதுக்காக போல்ஸ், அதுக்காக அவங்க நோண்டி வச்சிருக்கிற இது எல்லாமே தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னா, அதுலலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிறதெல்லாம் மாணவர்கள் போயிருக்காங்க. நான் கூட ட்வீட் பண்ணியிருந்தேன், அதை விட்டாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா ஷபீர், இந்த லீவ் விடுறதுலேயே வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தானே இருக்கும். ஸோ சிம்பிள் இஷ்யூ, இதை வந்து ஒரு கோஆர்டினேட்டடாக இவங்க பண்ணணும். அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய தாலுகாஸ் என்னென்ன, செங்கல்பட்டில், காஞ்சிபுரத்தில், திருவள்ளூரில், இவங்களுக்கெல்லாம் லீவு. இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டியை கொண்டு வரணும். அப்போ தான் இந்த ஸ்கூலுக்கு லீவ் விடுறது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா முடியும். இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முன்னாடி வந்து அமைச்சர் KKSSR வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. நாளைக்கு இயல்பு நிலை திரும்பிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நாளைக்கு இயல்பு நிலை திரும்பிடும்னு அமைச்சர் சொன்னதுக்கு பிறகு ஒரு கலெக்டர் வந்து ஸ்கூல் லீவ் போட சொல்லி ஸ்கூலுக்கு வந்து லீவுன்னு சொல்லி உத்தரவு போடலாமா? அமைச்சரை இயல்பு நிலை திரும்பிடும் அப்படின்னா அமைச்சர் போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அமைச்சரால வானிலையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அமைச்சர் வந்து வானிலை அறிக்கையை பார்த்து ஏமாந்துட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்ணோம்னா,
அமைச்சர்கள் வந்து இது எதை எனக்கு ஞாபகப்படுத்துதுன்னா, கோவிட் இருக்கும்போது இன்னும் 4 நாள்ல கோவிடே இருக்காதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு. கரெக்ட். அந்த மாரி இருக்கு. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லாமல் இருக்கணும். இது வந்து இவங்க ஒரு அத்தாரிட்டி மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணணும் ஷபீர். இல்ல இது வந்து பெரிய ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணுது. ஏன்னா, இன்னைக்கும் கூட நெறைய ஸ்கூல்ஸ்க்கு லீவு, நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தனித்தனியாக அந்த சூழலுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிற சூழல். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு அத்தாரிட்டி மாதிரி சென்னையில மட்டும் பொதுவாவே வந்து அதை அசஸ் பண்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி மாதிரி ஏதாச்சும் கிரியேட் அசஸ் பண்றதுக்கு இந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சென்னை அப்படின்னு அந்த பின்கோடு போடுறோம். இல்ல, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பேட், திருவள்ளூர் இந்த 4த்துக்கும் ஒன்று ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லை யாராவது ஒருத்தர் இந்த ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் லீவ் விடுறதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு ஜாயிண்ட் மெக்கானிசம் ஒன்று வைக்கணும். இல்லைன்னா இது என்ன ஆகுதுன்னா வந்து இது வந்து பெரும் பிரச்சனையில போய் முடியுது. நிறைய இப்போ அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்கூல்ஸ்ல ஏதாவது நடந்துட்டா யார் பொறுப்பேற்றுப்பாங்க? எல்லா ஸ்கூல்ஸும் வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்லேயும் ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வாட்டர் லாகிங் இருந்தால் அந்த ஸ்கூலில் எத்தனை நாளைக்கு தான் லீவ் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அசஸ் பண்ணி பெட்டராக கோஆர்டினேட் பண்ணி எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விடணும். இந்த ஏரியாவில் சென்னை ஏரியாவில் எந்த ஸ்கூலும் இன்னைக்கு கிடையாது, எந்த காலேஜும் இன்னைக்கு கிடையாதுன்னு இவங்க ஒரு முடிவுக்கு வரணும். இது ஒரு பக்கம்னா சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமாக தண்ணி வந்து பல இடங்கள்ல தேங்கி நின்றுருக்கு. நீங்க மழை விட்டு விட்டு பெஞ்சிருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஆனா தொடர்ச்சியாக மழை வந்துருந்துச்சுன்னா சென்னையில பல இடங்கள்ல வந்து இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் வந்து மீண்டும் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். குறிப்பா உங்களுக்கு வந்து வியாசர்பாடி, அந்த நார்த் சென்னை பகுதிகளெலாம் பாதிப்பு அப்படின்றது பெரிய அளவில் இருக்கு. உங்களுக்கு இவங்க இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினை போட்டோம், நாங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்கோம், மிஸ்ஸிங் லிங்க் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டர்ஸை வந்து இறக்கிடுறாங்க சார் மலைக்கு முன்னாடி. மோட்டர் பம்ப்ஸ் இந்த மோட்டர் பம்ப்ஸை வச்சு தண்ணியை எடுக்கிறது. இந்த டிராக்டரும் இந்த மோட்டர் பம்ப் மட்டும் இல்லைன்னா, இதுதான் வந்து கார்பரேஷனுடைய ஒரு அரிய கண்டுபிடிப்பு. மழை பெய்தா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது, வானிலை அறிக்கை வந்த உடனே விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா டிராக்டரையும் சென்னைக்கு வர வச்சிடுறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட்டில் இருக்கிற இந்த மோட்டர் பம்ப்பு இது எல்லாத்தையும் வந்து இறக்கிடுறாங்க. இதை வச்சு தான் அவங்க வந்து சமாளிக்கிறாங்களே தவிர, அதாவது ஒரு ஐ வாஷ் பண்ணுறாங்களே தவிர, கீழே வந்து வேலை நடக்கலை அப்படின்றது மீண்டும் வந்து இப்போ பெஞ்ச மழையிலேயே வந்து இது மறுபடியும் கிளியராக வெளியே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வட சென்னையில் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அனுப்பியிருக்கோம். வட சென்னைக்கு அவங்க போய் பல பகுதிகளுக்கு போயிருக்காங்க. ஒரு ஒரு 4 மாதம் முன்னாடி தான் வியாசர்பாடியில் ஒரு இடத்துல வந்து தீப்பற்றி அந்த வீடுகள்லாம் இதாயிருச்சு. இப்போ தண்ணியில் அவங்களுக்கு பிரச்சனை. வீட்டுக்குள்ளே தண்ணி, எல்லாருமே வந்து அந்த பெட்டில் ஏறி ஒரு 5 பேரோ 4 பேரோ உட்காந்துருக்காங்க. தூங்க முடியல, வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு சம்பளம் வராது. அதே மாதிரி அதில் தூய்மை பணியாளர்கள் பல பேர் வந்து ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து வீட்டில் தண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சென்னை மாநகராட்சி மீண்டும் வந்து நம்மளை சிக்க விட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஷபீர், இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மழை நீரை மட்டும்தான் அது வெளியேற்றும். இப்போ நீங்கள் இங்கே சென்னையிலலாம் பெய்கிறது வந்து அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினுக்கு பதிலாக இன்னொன்று வேற என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே சார், என்ன இருக்கே நம்ம கிட்ட மோட்டர் பம்பு, டிராக்டரு கொண்டு வந்து தெரு முனையில 2 இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 தண்ணியை எடுத்து இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் விடுறது, இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து அடுத்த தெருவில் விடுறது. நிறைய இடங்கள்ல ஷபீர், ஒரு சில இடங்கள்ல கடந்த முறை எல்லாம் தேங்கும், இப்போ தேங்காமல் இருக்கிற இடங்களும் இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. இப்போ இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னா, நான் என்னன்னு சொல்லுவேன்னா, நான் இந்த 4 வருஷம் இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை பார்த்ததுல இவங்களோட டால் கிளைம்ஸ் இருக்குல்ல, அந்த கிளைம்ஸ்னால தான் இவங்களுடைய அந்த வாய் ஜாலங்கள் தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனையாக மழை நேரத்தில் முடியுது. ஏன்னா 98% முடிஞ்சு போச்சு, 99% முடிஞ்சு போச்சு, எவ்வளோ மழை வந்தாலும் தமிழ்நாடு வந்து அப்படியே சென்னை வந்து
சென்னைக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு இவங்க சொல்கிறது தான் பிரச்சனை. இப்போ வந்து 20 சென்டிமீட்டர் மழை ஒரு இடத்துல பெய்யுதுன்னா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் வந்து அதை அக்காமடேட் பண்ண முடியாது. அதற்காக அது கட்டப்படவில்லை. ஒரு 5 சென்டிமீட்டர் மழை வருது, அந்த 5 சென்டிமீட்டர் மழை அது பாட்டுக்கு வடிஞ்சு போயிடுதுன்னா ஓகே. இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி மழை போன்ற விஷயங்கள்ல, இந்த இயற்கை சீற்றங்களில் நீங்கள் வந்து ரொம்ப கார்டனாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அமைதியாக இருக்கணும். நாங்கள் யூஎஸ் மாதிரி இருக்கோம், யூகே மாதிரி இருக்கோம் அப்படின்னு யார் மாதிரியும் உங்களை எங்கேயுமே வந்து நியூயார்க்லேயும் இதே பிரச்சனை தான். அங்கே என்னன்னா, அங்கே வந்து மேயர்களும் மற்றவங்களும் வந்து இது போன்ற டால் கிளைம்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, 98% முடிச்சிட்டோம், 99 முடிச்சிட்டோம். இன்னுமே இந்த மைக்கு நீட்டும் போதெல்லாம் ஒரு சில அமைச்சர்கள் பேசுகிறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து இனிமேல் சென்னையில் வந்து மழை நீரே நிற்காது, அதெல்லாம் திங்க் ஆஃப் த பாஸ்ட் ஆகும். அதெல்லாம் தான் இப்போ வந்து பைட் பண்ணுது. பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை அவங்களுக்கு இதுதான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவ்வளோ மழை இருந்தாலும் சரி எங்களுடைய ஆட்கள் ஃபீல்டில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதிமுக ஆட்சியில் வந்து இதெல்லாம் நடக்கலை, அவங்க எல்லாம் யாருமே வெளியில் வரல. ஓகே, உங்கள் ஆட்சியில் வெளியில் வராங்க, ஒற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு தனி மனிதனாக சிவப்பிரியனுக்கு வந்து நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் வீடு மரூன் ஆயிடுச்சு, எனக்கு வந்து 14 அமைச்சர் 140 அமைச்சர் ஃபீல்டில் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஹெல்ப் கிடைக்கல, நான் அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். ரேதர் 14 அமைச்சர்கள் இருந்தும் எனக்கு ஹெல்ப் கிடைக்கலையேன்னா அந்த கிளைம் வந்து என்னை மேலும் இரிட்டேட் தான் பண்ணுமே தவிர என்னை வந்து அந்த கிளைம் வந்து காம் பண்ணாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் ரொம்ப டூ மச்சாக பேசக்கூடாது. இதை வந்து வேற மாதிரி, இன்னொன்று கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கணும், இன்னொன்று இதுக்கு வேற வழி என்ன வழி, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் இவ்வளோதான் பண்ணோன்னா அப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழைக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே அப்நார்மல் ரெயின்ஸ் தான், அப்நார்மல் ஈவெண்ட்ஸ், வெதர் ஈவெண்ட்ஸாக தான் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிட்டிஸை நம்ம ரிசைலண்ட்டாக நாம தான் மாற்றிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சஞ்சார் சாத்தி, தெரியுமா யாருன்னு? சாத்தினா ஃப்ரெண்டு. சாத்தி, சஞ்சார் சாத்தி ஆப் மஸ்ட் பி ப்ரீ இன்ஸ்டால்ட். அதாவது உங்களுடைய ஃபோனில் மேனுஃபேக்சரர்ஸே அந்த ஆப்பை வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி டெலிட்டும் பண்ண முடியாது, அதை டிசேபிள் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இப்படி தான் உத்தரவு கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாம் கழுவி ஊற்றினோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அது மேண்டேட்ரிலாம் கிடையாது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டெலிட் பண்ணலாம். அந்த ப்ரீ இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் ஃபோனில், இது வந்து ஆப் கூடயே உங்கள் ஃபோனும் வரும் அப்படின்ற அந்த விஷயத்தை ஃபோன் கூடவே ஆப் வரும், ஆப் கூட ஃபோன் வரும், அப்படியே கூட வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க இது பண்ணதை இப்போ அப்படி கிடையாது அப்படின்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை பற்றி நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணி சில விஷயங்கள்லாம் ட்விட்டர் சமூக வலைதளங்கள்லாம் போடுறாங்க. நீங்கள் அந்த ஆப் வந்து உங்களுடைய மெசேஜை படிக்கும், உங்களுடைய ஃபோன் கால்ஸ் லாக்ஸை பார்க்கும், எல்லாத்தையுமே படிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில்ஸு மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ உங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கை என்ன அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிடும். இது நான் நிக்கில் பாவான்னு ஒரு மீடியா நாமாவுடைய எடிட்டர், அவர்கிட்ட நான் வந்து பேட்டி எடுக்கும்போது அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த ஆப்பை வந்து ஃபோனில் வைக்க சொல்கிறீங்க. இப்போது ஒரு எதிரி நாடு வந்து உங்களை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப் மட்டுமே அவன் ஹேக் பண்ணான்னா போதும், அவன் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு வல்னரபிலிட்டியை வந்து நீங்களே உருவாக்குறீங்க. இது ரொம்ப தவறானது. ரெண்டாவது, அரசாங்கத்தை நம்பி ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்தோம்னா அரசாங்கம் அதை சரியாக வைத்துக் கொள்கிறதா அப்படின்றது பெரிய கேள்வி. வித்துருவாங்க. அது மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, டேட்டா இருந்தால் வித்துருவாங்க. உங்கள் ஆதாரு, உங்கள் ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் வேற என்ன, எல்லாமே வந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பேன் கார்டு நம்பரு எல்லாமே வெளியே இருக்கு. அப்போ இந்த ஆப்ல வரக்கூடிய தகவல்கள்லாம் நீங்க எங்க சேகரிச்சு வைப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கேள்வி. ஆதார் சேகரிச்சு வச்சாங்களா? அந்த மாதிரி இந்த ஹைட்ல பில்டிங் ஒன்று கட்டி அதுக்கு ஒரு சுவரை 12 feet வால்லா, அது என்னமோ சுவரை 13 feet இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு கடுமையான எதிர்வினை வந்ததுக்கு பிறகு அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அந்த எதிர்வினை வந்து வாபஸ் வாங்குறதுக்கு முன்னால அதுக்கு என்னென்ன மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறவங்க ஃபேஸ்புக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து
ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து உங்கள் டேட்டா வச்சுக்கிட்டா பரவாயில்ல, இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டிங்கன்னா ஃபேஸ்புக் வந்து நான் வேணும்னா நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். என் ஃபோனில் ஃபேஸ்புக் கிடையாது. நான் ஏன் இன்ஸ்டால் பண்ணலன்னா, நான் இப்போ ஒரு நாள் ஃபேஸ்புக் ஏதோ ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால், இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு. 1 மணி நேரம் கழித்து ஊபரை ஆன் பண்ணுறேன், கீழே டெஸ்டினேஷனில் அந்த இடத்த கரெக்டாக காமிக்குது. அப்போ ஃபேஸ்புக் ரெக்கார்ட் அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வரும். எல்லாமே ரெக்கார்ட் இன்னைக்கு ஏதாவது பேசுனீங்கன்னா அடுத்தது ஆட் வரும், மற்ற விஷயங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் நான் அந்த ஆப்பை நான் டெலீட் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு என்ன வேணுமோ நான் அதை மட்டும் வச்சு என்னோட ஃபேஸ்புக் கேட்கலாம், ஆனா நம்ம அரசாங்கம் தான் இந்த பிரச்சனை. அதை தான் இப்போ கொண்டு வராங்க. ஃபேஸ்புக் கேட்டா கொடுப்பீங்க, என்னது இந்திய அரசு கேட்டா கொடுக்க மாட்டீங்களான்னா, கொடுக்கறதும் கொடுக்காததும் என்னோட விருப்பம். நான் ஃபேஸ்புக்கு கொடுக்கல, ஃபேஸ்புக்கு டெலீட் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்புக்கு வேற வழி இல்லை, பழப்பு நடக்கணும், அதனால கொடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க. எல்லாருக்கும் அவங்க கம்பல்ஷன். இந்த ஆப்பை நீங்க போன்ல வச்சிருந்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட வச்சிருக்கிற மாதிரி அவங்க போன்ல. ஸோ கூடயே கூப்பிட்டு நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க எல்லாமே அவங்க பார்த்து நோட் போடுவாங்க. அது மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த ஹெட்லைன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க கரூர் கேஸில், கரூர் ஸ்டாம்பீட் கேஸில். அதில் சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க? வண்டியில் ஏறுற கதை இருக்குல்ல, அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சிபிஐ விசாரணைக்கு எதிராகவும் சுப்ரீம் கோர்ட்டு போவேன். கிட்னி ராக்கெட்டில் பண்ணால் அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு போவோம், இங்கே போனால் இங்கே சிபிஐ விசாரணைக்கு போவோம். சிபிஐ விசாரணையே வேணாம், எங்களுக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லைப்பா. அப்போ இங்கே இருக்கிற காவல்துறை விசாரிச்சு அது சரியா? காவல்துறை, எங்கள் காவல்துறை வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு சமமான ஒரு காவல்துறை. அது உங்களுக்கு தெரியாதா? அவ்வளோதான். சிபிஐ விசாரிக்கக்கூடாது. இல்லை, அது என்ன காரணம்? அந்த மாதிரி ஒரு 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 முடிவை அவங்க ஏன் எடுக்கிறாங்க? முதல்ல சிபிஐ விசாரணை வரும்போது விஜய் வந்து பிஜேபி கையில் போயிட்டாரு, பிஜேபி அவரை பிடிச்சி வந்து இது பண்ணிடும் அப்படின்லாம் திமுக தரப்புலேருந்து அந்த வாதங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த இடத்துல சிபிஐ விசாரணையை திமுக அரசு எதிர்க்குது அப்படின்னும் போது அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த கமிஷன் போட்டோம், நாங்கள் வந்து எஸ்ஐடி கோர்ட் சொல்லி எஸ்ஐடி போட்டோம், அதுவே அந்த விசாரணையை தொடரட்டும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போது ஒரு யூடர்ன் மாதிரி இருக்கு இல்லையா? இது பேட் பொலிட்டிக்கல் டிசிஷன், அவ்வளோதான். இந்த கேஸை அப்படியே விட்டுட்டிங்கன்னா சிபிஐ வந்து இதில் யாரை என்ன சொல்லிட முடியும் ஷபீர்? இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். யாரை நீங்கள் குறை சொல்லுவீங்க? என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? விஜய் வந்து லேட்டாக தான் வந்தார், எல்லாருக்குமே தெரியும் லேட்டாக தான் வந்தார் விஜய் லேட்டாக வந்தது இதனால தான் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்களா? இல்லை உள்ள ஒருத்தர் உள்ள வந்து அவர் பிரச்சனை பண்ணதுன்னு வந்து எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? என்ன ப்ரூவ் பண்ணுவீங்க? இதில் இந்த கேஸில் வந்து நீங்கள் யாருமே எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா, அந்த 41 பேர் உயிர் மேலே எல்லாருமே அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு அரசு சரி, விஜய் சரி, எல்லாருமே அந்த 41 உயிர்கள் மீது அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து எதுவுமே எங்களுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க விஜய் கட்சியினர். தமிழ்நாடு அரசாங்கமும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க 41 பேர் எப்படி அவங்களா அந்த கூட்டத்துக்கு போய் அவங்கள தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இது என்ன விதமான ஒரு வாதம்னே தெரியல. 2 பக்கமுமே இவங்க வந்து பிடிவாதமாக நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறாங்க. ஸோ எங்கேயாச்சும் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செய்த தவறுகள், அரசாங்க தரப்புலேருந்து செய்திருக்கக்கூடிய தவறுகள்லாம் வெளியே வந்துருமோ அப்படின்றது பயப்படுறாங்களோ? நிச்சயமா. அரசாங்க தரப்பில் தவறுகள் இருக்க தான் இருக்கு, இல்லைன்னா யாருமே சொல்ல முடியும். நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததோட உங்கள் வேலை முடியலல்ல. நம்ம இதை ஏற்கனவே ஒரு ஏனென்ற கேள்வியில் பேசியிருக்கோம். பர்மிஷன் கொடுத்ததோடு உங்கள் வேலை முடிஞ்சிருச்சா? இல்லை. அந்த பர்மிஷனுக்கு நீங்கள் கொடுத்த கண்டிஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு ஃபாலோ பண்ண வேண்டியது யாரோட வேலை? அன்னைக்கு வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த வண்டியில் கலெக்டரோ இல்லை எஸ்பியோ ஏறுறதை யார் தடுத்தா? உள்ளே போய் நீங்கள் பேசியிருக்கலாம்ல. நீங்கள் பர்மிஷன் எஸ்பி அண்ட் கலெக்டர் ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட் ஹேவ் எனார்மஸ் பவர்ஸ். நேற்று பார்த்தோம்ல திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலெக்டர் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு உத்தரவு போட்ட பிறகும் அவர் வந்து 144 போட்டார்னா சிஐஎஸ்எஃப் கலைஞ்சு போகிறாங்க. ஏன்னா சிஐஎஸ்எஃப் நோஸ் தே ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த லா ஆஃப் த லேண்ட். அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 144 செக்ஷன் 144 ப்ராஹிபிட்டரி ஆர்டர்ஸ் போட்டாச்சுன்னா நீங்கள் யாரும் அதை மீறக்கூடாது, மீற முடியாது. அப்போ கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. அந்த பவர்ஸ் எல்லாம் ஏன் நீங்கள் இன்னைக்கு பண்ணுறீங்க, அன்றைக்கி ஏன் நீங்கள் யூஸ் பண்ணலங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விகளை நிச்சயமாக எழுப்புவாங்கள்ல. விஜய் தரப்புக்கும் கேள்விகள் எழுப்பப்படும். நீங்கள் ஏன் 7 மணி நேரம் லேட்டாக போனீங்க?
3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்குறீங்க, கரெக்டுப்பா. 3 மணிக்கு 4 மணிக்கு போக வேண்டியது தானே. நீங்கள் எதுக்கு 12:30 மணிக்கெலாம் வருவாருன்னு புஷி ஆனந்த் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ட்விட்டர் ஹேண்டலில் போடுறீங்க, இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் போடுறீங்க, எல்லாத்துலேயும் பிரபலப்படுத்துறீங்க. அப்போ 12 மணிலேருந்து வந்தவங்களுக்கு தண்ணியாவது நீங்கள் கொடுக்கணும்ல. நாங்கள் எதையுமே கொடுக்க மாட்டோம், எல்லாமே அரசாங்கம் தான் பண்ணணும். அப்புறம் க்ரீன் காரிடார் வேற கேட்டாங்கல்ல அவர் கரூர் போகிறதுக்கு. இல்ல அதுக்கப்புறம் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம். ஆமா, அதுக்கப்புறம் க்ரீன் காரிடார் கேட்பாங்க. அந்த நீங்கள் கரூருக்கு போன அன்றைக்கே தான் நானும் கரூருக்கு வந்திருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் பேசுகிறதுக்கு அந்த சைடில் இருந்து இந்த பக்கம் ஒரு பெரிய கால்வாய் இருக்குது. அதை மூடணும்னு கூட யாருக்கும் தோணலை. இவ்வளவு பெரிய 25,000 பேர் அங்கே கூடினாங்கன்னா யாராவது ஒரு தள்ளுமுள்ளு நடந்தால் பின்னால் வந்து விழுவாங்கங்கிற ஒரு பேசிக் திங்கிங் யாருக்குமே வரல. விஜய் கட்சிக்கு வரலன்னா அரசாங்கம் அதை என்ஷூர் பண்ணியிருக்கணுமா இல்லையா? விஜய் கட்சிக்கு வந்திருக்கணும். பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கும் அவங்க கிட்ட தான் இருக்கு ஷபி. அரசாங்கத்திற்கு செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் ஆனால் அதுல இருந்து அரசாங்கம் வந்து பின்வாங்க முடியாது, தப்பிக்க முடியாது, நிச்சயமா தப்பிக்க முடியாது. ஓகே, அடுத்தது புதுச்சேரி அரசாங்கத்தை, புதுச்சேரி முதலமைச்சரை கிட்டத்தட்ட விஜய் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஒரு 5 முறை சந்திச்சு பேசி இருக்கிறார். அவருடைய ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுங்க. தமிழ்நாட்டில் பர்மிஷன் இல்லை, அப்போது பாண்டிச்சேரியில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா, அங்கே சார்லஸ் மார்டின் அண்ட் ஆதவ் அர்ஜுனுக்கு இடையே நடக்கின்ற அந்த பனிப்போர், அல்லது நேரடியாகவே அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. 2வது, அங்கே விஜய் போய் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணால் அது தமிழ்நாட்டிலையும் வந்து அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும், பேச்சு பொருளாக இருக்கும் அப்படின்றது ஒரு திட்டம். டிசம்பர் 5 போகிறதா இருந்துச்சு, ஆனால் போல. இவ்வளோ முறை போய் ஒரு முதலமைச்சரை பார்த்து பர்மிஷன் கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, பொதுக்கூட்டம் நடத்திக்கோங்க, நோ பர்மிஷன் ஃபார் ரோட் ஷோ. உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்களை நம்பி கொடுக்க முடியாது. அதான் பிரச்சனை. நீங்கள் வந்துடுவீங்க கரெக்டாக டைமுக்கு. இப்போது நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் ஃபேன்ஸ் இன்னும் கற்றுக்கலையே. அவன் மரத்து மேலே ஏறுவான், அவன் எலக்ட்ரிக் போல் மேலே ஏறுவான், அதெல்லாம் யார் பார்க்குறது? பேசிக்கலாக நீங்கள் அவங்கள பக்குவப்படுத்தணும். இங்கே இன்னொன்று என்னென்னா, பாண்டிச்சேரியில் நீங்கள் சிஎம்ஐ வந்து நீங்களே கூட அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் பார்க்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. நாராயணசாமிலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டுலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் இப்போ 5 முறை போகிறாரு, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ரோட் ஷோக்கு மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க போல. இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் தான் இருக்குது. அந்த மாஸ் காட்டணும், பக்கா மாஸ் கட்சி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன திங்கிங்னா, பாண்டிச்சேரியில் வச்சோம்னா கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் சிதம்பரம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திண்டிவனம், இங்கே இருந்தெல்லாம் ஆட்களை எல்லா இடத்துலேருந்து வந்துருவாங்க, எல்லா இடத்துலேருந்தும் வந்துருவாங்க. ஸோ பெரிய அளவில் மாஸ் காட்டலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் எண்ணமாக இருக்குது. பொதுக்கூட்டம்னா நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். பாவம் அந்த ஊர் தாங்காது, அவ்வளோ கூட்டம்லாம் அங்கே அவ்வளோதான். அவங்க சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோட் ஷோ ப்ராப்ளம்ங்க, கரூரில் நடந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடும், பப்ளிக் மீட்டிங் நடத்திக்கோங்க. பப்ளிக் மீட்டிங்க்கு நீங்கள் வந்து இந்த ரேம்ப் போடுறீங்களா, ரேம்பில் நடந்துவாங்க, என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் இதெல்லாம் செக்யூர் பண்ண சொல்கிறீங்களா, நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறோம். 2வது, சனி ஞாயிறு பர்மிஷன் கிடையாது. நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு பொதுக்கூட்டத்துக்கு மட்டுமே அவங்க வரமாட்டாங்க. பொதுக்கூட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய இருக்கும். அதாவது வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க கூட பாண்டிச்சேரி அப்படின்னு அலர்ட் ஆயிட்டு எல்லாரும் வந்து வந்துருவாங்க. 2வது, ECR ரோடே உங்களுக்கு வந்து ஃபுல்லா டிராஃபிக் ஆயிரும். ஸோ இது வந்து பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ஸ், கடலூர், சிதம்பரம், சென்னை, விழுப்புரம், இது அதுன்னு எல்லா பகுதிகளிலேருந்தும் ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பொதுக்கூட்டத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் நடந்துருக்கு. டிசம்பர் 12 15 பண்ற மாதிரி ஒரு ஐடியா. 12 கேட்டிருக்காங்க. இதுல இன்னொரு அரசியல் இருக்கு, ஒரு நுட்பமான ஒரு அரசியல். என்னன்னா, ரங்கசாமி அவர்களை இவங்க போய் கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரங்கசாமி மீதோ இல்லை அந்த அரசு மீதோ ஒரு கம்ப்ளைண்ட் கூட இன்னும் டிவிகேலேருந்து யாருமே ட்விட்டரில் கூட எழுதலை. பொட்டன்ஷியல் அலையன்ஸ் பார்ட்னர்ல அவரை இப்ப திட்டக்கூடாதுல்ல. திட்டோம்னா நாளைக்கு வந்து பாஜகவோட நாளைக்கு இன்னைக்கு திட்டிட்டு நாளைக்கு அந்த வார்த்தையை நம்ம டேக் பேக் பண்ண முடியாதுல்ல. அதனால ஒரு பொட்டன்ஷியல் அலையன்ஸ் பார்ட்னரை என்ன அழகா பக்குவமா பாதுகாக்கணுமோ அவ்வளோ அழகா பக்குவமா பாதுகாக்கிறோம். ஸோ காங்கிரஸா இருந்தாலும் நாங்க திட்ட மாட்டோம், என்ஆர் காங்கிரஸா இருந்தாலும் திட்ட மாட்டோம்.
ஸோ அந்த 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 ஒரு பாயிண்ட் கரெக்ட் புரியுது எனக்கு. ஸோ 24ஆம் தேதிக்கு அப்புறம் விஜய் இந்தியாவில் இல்லை, அவர் அங்கே மலேசியா போகிறாரு ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை பெரிய அளவில் நடத்தினோம். ப்ளஸ் செங்கோட்டையன்லாம் இப்போ வந்திருக்காரு இல்லையா, ஒரு ரூட் போட்டு கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. இல்லை சார், பொதுக்கூட்டம் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா 2 மாநாடு வந்து பெருமளவில் பிரச்சனை இல்லாமல் நடந்துருச்சு. ஸோ பொதுக்கூட்டம் அவங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபார்மேட். ரோட் ஷோஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகாத ஒரு ஃபார்மேட். ஏன்னா நாம கரூரை பற்றி மட்டும் பேசுகிறோம், ஆனால் திருச்சியிலேருந்தே ப்ராப்ளம்ஸ் இருந்து, திருச்சி நாமக்கல் உங்களுக்கு நாகப்பட்டினம் எல்லா இடத்துல திருவாரூர் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வெளியில் வந்தது மட்டும்தான் கரூர் அண்ட் நாமக்கல். கரூரில் பெருமளவில் வெளியில் வந்தது, ஏன்னா 41 பேர் இறந்து போயிட்டாங்க. நாமக்கல்லையே பிரச்சனைகள் இருந்தது. அப்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட் சரியாக வரல. இது ரங்கசாமி அரசுன்னு மட்டும் இல்லை, எந்த அரசு வந்தாலுமே வந்து இது பிரச்சனை தான். உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா, ஒரு தெருவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ பேர் கூடுறாங்கன்னும் போது எந்த அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் மேடை போடுங்க, அங்கே எல்லாரையும் வர வைங்க, அங்கே பேசுங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு சரியாக வரும். பார்ப்போம் சார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ லாஸ்ட் ஹெட்லைன் வந்து பல்வீர் சிங் ஐபிஎஸ், அவர் டெல்லியில் டெபுடேஷனில் இருந்தார், தீஹார் சிறையில் வந்து அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்தார். அவரை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கோர்ட்டும் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பல்வீர் சிங் ஐபிஎஸ்ஸை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தான் மீண்டும் மீண்டும் எழுகிறது. நீங்கள் அப்போவே அவர் மேலே அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கான அந்த புகார்கள்லாம் வரும்போது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க, மீடியா ட்ரையல் நடத்துறீங்க அப்படின்னா. அவர் பண்ண அந்த கொடூரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த டார்ச்சர். ஸ்டேட்மெண்ட் சிஎம் கொடுக்கறதுக்கு முன்னால் சிஎம் ஆஃபீஸ்க்கு அவ்வளோ ப்ரெஷர். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னா ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, அதிகாரிகளுக்கு எதிராக வந்துடக்கூடாது வார்த்தைகள் அப்படிங்கிறது. அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபி வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல் லா. ஸோ அதான். ஸோ வீல் கெட் இன் டு த டாபிக் ஆஃப் த டே. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஓபிஎஸ் டெல்லிக்கு போயிருக்காரு, அண்ணாமலையும் டெல்லிக்கு போயிருக்காரு. அரசியல் நடவடிக்கைகள்லாம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் குழு திமுகவை சந்தித்திருக்கிறது. என்ன நடக்குது? ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க. என்ன, அவரை வந்து என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கிறாங்களா? என்டிஏக்குள்ளே சேர்க்கறது மட்டும்தான் அவங்களால பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸாக இருக்கும். ஏடிஎம்கேல அவருக்கு வாய்ப்பு கிடையாது. நிறைய ஸ்பெகுலேஷன்லாம் இருக்குது. ஒருவேளை அவருக்கு கொடுக்க முடியாது, அவருக்கு மட்டும் தனியாக அந்த எக்ஸம்ஷனை பண்ண முடியாது. அப்போது டிடிவி என்ன பண்ணாருங்கிற கேள்வி வரும். டிடிவியை கழட்டி விட்டுருவாங்களோ அது மாதிரி. இல்லை, பிஜேபி வந்து டிடிவி வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கார்ல. நான் இபிஎஸ்ஐ ஏற்றுக்க மாட்டேங்கிறதுல அவர் ஸ்டெடியாக இருக்கிறது. இன்னொன்றும் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப தெளிவாக துரோகத்தை நாங்கள் வீழ்த்துவோம், துரோகம் என்றைக்கும் நிலைக்காதுன்னும் போது அப்போ அவர் வந்து இபிஎஸ்ஐ ஏற்றுக்கிற ஸ்டாண்டில் அவர் இல்லை. ஸோ அப்போது வந்து தினகரனுக்காக நம்ம இபிஎஸ்ஸை வந்து நீங்கள் வந்து ஹர்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும், என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் மட்டும்தான் லீடர். அவங்களுக்கு அக்செப்டபிள் லீடர் அவர் மட்டும்தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அக்செப்டபிள் லீடர் அவர் தான் இன்னைக்கு ஆஸ் ஆன் டே. ஸோ வேறு வழி இல்லை. அப்போ இபிஎஸ்ஸாக டிடிவியாக முக்கியம்னா உங்களுக்கு ஆப்வியஸாக இபிஎஸ் தான் முக்கியம். ஓபிஎஸ்ஸை நீங்கள் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அவருக்கு கீழே தானே துணை முதலமைச்சராக இருந்தீங்க, உங்களுக்கு என்ன தெரியாத ஆளா, வாங்க நாங்கள் வந்து பேசி வைக்கிறோம், உங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறோம், உங்களை நாங்கள் மரியாதையாக நடத்துகிறோம்னு சொல்லலாம். ஆனால் டிடிவிக்கு நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா டிடிவி வந்து இவங்களை பாஸ் பண்ணியே பழகிட்டார். இல்லை சார், நீங்கள் வேற எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கெடு விதிக்கிறாரு. கெடு விதித்த உடனே 15ஆம் தேதி வரைக்கும் டைம், நான் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்னே டெல்லியை கூப்பிட்டு அமித்ஷாவே பார்க்குறாருன்னா, அமித்ஷா பார்த்துருக்காரு, நட்டா பார்த்துருக்காரு, சந்தோஷ் பார்த்துருக்காரு. அப்போ ஓபிஎஸ் வந்து இன்னும் அவர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பாஜகவுக்கு வேற வழி இல்லை, இவங்களெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு? பாஜகவுக்கு வேற வழியே இல்லை. நீங்க ஏப்ரல்ல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டீங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க. இபிஎஸ்ஸை வச்சு நாங்கள் வந்து இந்த திமுக ஆட்சியை நாங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம்னு சொல்லிட்டீங்க.
அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு புது கட்சி கூட ஒன்றும் உங்ககிட்ட வந்து சேரல. உங்க கூட இருந்தவங்க 2 பேர் வெளியில போயிட்டாங்க. சரி, இதுதான் நிதர்சனம். ஓபிஎஸ்ஸே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுதான் புது கட்சி ஓபிஎஸ் வராரு. ஒரு புது கட்சி சேரலன்னு தான் சொல்றீங்க. பாருங்க, ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதுதான் புது கட்சி அப்படின்னு சொல்லலாம்ல. இது வந்து ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, இந்த லோக்கல் லீடர்ஷிப் கிட்ட விட்டதுனால வந்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வராத விஜய வா வா வான்னு இவங்க கூப்பிட்டுட்டு இருந்தது. ஏடிஎம்கே கூப்பிடுறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அவங்க வந்து ஏதோ ஒரு வேளை அவங்க பிஜேபியை கலட்டி விட்டுட்டு அவங்க விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னா அதை கூட நான் ஒரு வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கு. அது வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கும். ஐடியாலஜிக்கல் எனிமியே நீங்க தான் சொல்லியாச்சு. அதன் பிறகு கிரெடிட் கொடுக்கணும். அண்ணாமலை அவர்களை தவிர வேற யாருமே பிஜேபியில விஜயை கூப்பிடாதவங்களே இல்லை. எல்லாரும் கூப்பிட்டாங்கல்ல, அண்ணாமலை மட்டும் தான் கூப்பிடல. அவர் தலைவரா கூப்பிட்டுருப்பாரோ? அப்ப கூட அவர் கூப்பிட்டுருக்க மாட்டாரு. இங்க என்ன பிரச்சனைனா ஷபீர், இவங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுறது. வாங்க தம்பி விஜய் எங்களோடு வர வேண்டும், அவர் வந்தால் தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னு அந்த டயலாக தப்பா புரிஞ்சு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன, அது வந்து ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. விஜய் இல்லைன்னா எங்களால ஜெயிக்க முடியாது, திமுகவை வீழ்த்துறதுக்கு விஜய் வேணும். ஏன்பா திமுகவை வீழ்த்துறதுக்கு விஜய் எதுக்குப்பா உங்ககிட்ட வரணும், அவர் தனியா வீழ்த்திட்டு போறாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த அலையன்ஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை இவங்களே உருவாக்கிட்டாங்க. எஸ்பெஷலி வந்து இன்னொன்று, பிஜேபி தொண்டர்கள் கிட்டேயே இருக்கக்கூடிய ஒரு கசப்பான ஒரு உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேக்கு ரொம்ப ஈல்ட் ஆகுறாங்க. ஏடிஎம்கேக்கு யார் யாரை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் பிஜேபி தலைமை வந்து வெளியில் அனுப்புது. டிடிவி அப்படி தான் வெளியில் போனார், ஓபிஎஸ் அப்படி தான் வெளியில் போனார், மற்ற யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்னொன்று என்னென்னா, திமுகவை வீரியமாக நீங்கள் எதிர்க்கலை. எவ்வளவோ இஷ்யூஸ் இருந்தோ அந்த இஷ்யூஸ்லலாம் நீங்கள் வந்து டிஎம்கேவை வந்து நீங்கள் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. அவங்க நயினார் மேலேயும் கொஞ்சம் கடுப்பில் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது தேசிய தலைமை வந்து நயினார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தமிழகம் முழுவதும் ஒரு எழுச்சி பயணத்தில் இருக்கேன், நான் எழுச்சி பயணத்தில் இருக்கேன் அப்படின்னொடனே, எங்கே எழுச்சி பயணம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அதாவது என்கிட்ட ஒரு பிஜேபி தலைவர் தான் சொன்னாங்க, சார் எங்கள் தலைவர் எழுச்சி பயணத்தில் இருக்காரு, ஆனால் இப்போ எங்கே இருக்காருன்னு ஏதாவது தெரியுதா உங்களுக்கு அப்படின்னொடனே, அவர் கண்ணிலே படமாட்டேன்றாரு. அவருடைய பயணமே எங்கேயும் மீடியாவில் பேச்சு பொருளாகல, எதுவுமே பதிவாகல அப்படின்னொடனே தான் இப்போ அவர் கூப்பிட்டு சில உத்தரவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் திருப்பூர் குன்றம் இந்த இஷ்யூஸ்லாம் அவர் கொஞ்சம் முன்னாடி போய் நின்று ப்ராப்ளம் இங்கே தான் கிரெடிட் கிளைம் பண்ணணும்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு லீடருக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக நயினாரை கொண்டு வரும்போது அவருக்கான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 4 வருஷம் வந்து டிஎம்கேவை நிறைய இஷ்யூஸில் டிஎம்கேவை எதிர்த்தது வந்து பாஜக தான். சட்டமன்றத்துக்குள்ள அதிமுக வீரியமாக எதிர்த்தது, நான் இல்லைன்னே மறுப்பு சொல்லவே இல்லை. சட்டமன்றத்துக்கு வெளியில் பாஜக தான் அதிகமான போராட்டங்களை நடத்தியது. நீங்கள் இபிஎஸ் கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னால் அண்ணாமலை கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துடும் அந்த விஷயத்துக்கு. அப்போது அந்த மாதிரி பழக்கப்பட்டுட்ட அந்த கட்சிக்காரங்க, அந்த கட்சிக்காரனுக்கு என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து ஒரு கட்சிக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 90லிருந்து 2021 வரைக்கும் அவங்களுக்கு வந்து தலைவர்களுக்கு வந்து பெருமளவில் மீடியா அட்டென்ஷன்லாம் கிடைக்கல. யாரும் வந்து ரொம்ப போல்டாலாம் இல்லை. இங்கே வந்து ஒருத்தர் போல்டாக இருக்கார். வாட் எவர், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தடாலடி அரசியல் வந்து மக்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி பேசும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு வந்து மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது, கிராமம் வரைக்கும் பிஜேபி போய் சேர்ந்துருக்கு. திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து கூட்டணி கட்சி தலைவருங்கிறது ஓகே, இபிஎஸ் தான் கூட்டணி கட்சி தலைவர், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ காங்கிரஸ் சொல்கிறாங்கல்ல சட்டமன்றத்தில், திமுக காரங்களே தலைவருங்கிறாங்க, காங்கிரஸ் வந்து அவரை வந்து தளபதின்னு தான் சொல்லுவாங்க காங்கிரஸ்காரங்க. அந்த மாதிரி ஆயிட்டாங்க பிஜேபி காரங்க. அது தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவர் இன்னும் வந்து பாஜக தலைவராக இருக்கிறாரா அல்லது அதிமுக தலைவராக இருக்கிறாரா அப்படின்றதே ஒரு விவாதமாக அந்த விஷயத்துல நிறைய பிஜேபி அந்த ட்ரெடிஷ்னல் சப்போர்ட்டர்ஸ்க்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்போ ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டது எதுக்குன்னா, நீங்கள் வந்து அந்த முக்குளத்தோர் ஓட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஷபீர். அது வந்து ஏடிஎம்கே விட்டு விலகுது. அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதுக்கும் யாருக்குமே ஒரு சந்தேகமே வேண்டாம்.
அது வந்து நிச்சயமாக விலகிட்டே வருது. 2024 தேர்தலே ஒரு மிகப்பெரிய சாட்சி. எங்கெல்லாம் ஓபிஎஸ், டிடிவி அவங்களுடைய ஆதரவு, நான் இன்னொன்று ஏற்கனவே சொன்னேனான்னு தெரியல, மருகால்குறிச்சிங்கிற ஒரு மறவர் கிராமத்தில், திருநெல்வேலிக்கு அருகில் நாங்குநேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஓபிஎஸ், டிடிவி ஆதரவு பெற்ற நயினார் நாகேந்திரன், இப்படிதான் போஸ்டர்ஸ் இருந்துச்சு. எல்லா மறவர் கிராமங்கள்லையும் அப்படிதான் போஸ்டர்ஸ். ஸோ அப்போ என்னன்னா, அந்த காஸ்ட் பாலிட்டிக்ஸை அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்கள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான சமூகத்தினர் வந்து அவங்கள ஏற்றுக்கிறாங்க. ஸோ பிஜேபி இதெல்லாம் சர்வே பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஓபிஎஸ் இல்லாமல் அவங்க வேணும், ஓபிஎஸ்ன்னு இல்லை, ஒரு கம்யூனிட்டி லீடர் ஃப்ரம் முக்குளத்தூர் நீடட் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஓபிஎஸ்சியாவது விட்டுறக்கூடாது. ஸோ டிடிவி வேற வழி இல்லை, அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது, அப்போ ஓபிஎஸ் விட்டுறக்கூடாது. ஸோ ஓபிஎஸ் நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியும், டிடிவியே பண்ண முடியாது. டிடிவி ரொம்ப பர்சனல் பிரச்சனை. ஆமா, ஓபிஎஸ் நீங்க ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை ஓபிஎஸ் திடீர்னு ராஜ்பவனுக்கு வர வச்சு மறுபடியும் கை குலுக்கி, இந்த கவர்னர் எல்லாம் பண்ண மாட்டார்ல, ராஜ்பவன்ல வேலை இல்லையே. இல்ல நீங்க தெரியாதுல்ல, திடீர்னு வாங்க அப்படின்னு பேசி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒண்ணு கூடல் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னா திடீர்னு ராஜ்பவன்ல கூப்பிட்டு கையை பிடிச்சி 2 பேரையும் சேர்த்து இங்க அவரை என்டிஏல சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை நான் பாக்குறேன். ஆக்சுவலா நான் போன ஷோலையும் பதிவு பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன், வேற ஏதோ ஒரு இதுலயும் சொல்லியிருந்தேன். ஆர்எஸ்எஸ் உடைய லீடர்ஸ் அருண்ஜி வந்து இபிஎஸ் பார்த்துட்டு போனாரு. பார்த்துட்டு போனதுல மிக முக்கியமான கோரிக்கை பீகார் தேர்தலுக்கு பிறகு அலையன்ஸ் கன்சாலிடேஷன், அதை வந்து உறுதிப்படுத்தணும். நீங்க வந்து டிடிவி, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வந்து தனித்தனியா விட்டுறீங்கன்னா நமக்கு பிரச்சனை. ஸோ அதை பண்ணணும் அப்படின்னும் போது ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவில் நோ சான்ஸ், நீங்க கூட்டணியில என்டிஏல கொண்டு வந்துருங்க, எனக்கு நோ அப்ஜெக்ஷன் இருக்காரு. அதை ஒட்டி தான் இந்த வேலைகள் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த நோ அப்ஜெக்ஷன் அவர் அப்பவே சொல்லிட்டாரு. நீங்க உங்களுக்கு வாங்குற சீட்ல நீங்க கொடுத்துக்கோங்க, அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், அவங்க எனக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டாம். பேச்சாவே இருக்கட்டும், கூட்டணியாவே இருக்கட்டும். நீங்க வந்து என்கிட்ட அவங்க பத்தி பேசாதீங்க, அவங்க கிட்ட என்னை பத்தி பேசாதீங்க, அவ்வளவுதான் அவருடைய ஸ்டாண்டு. பட் இங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு இதோட முடியல. இப்ப பாமக பஞ்சாயத்து டெல்லி வரைக்கும் போயிருக்கு. அங்க அந்த சின்னத்தையே முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வேற எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. நீங்க சின்னத்தை முடக்கிட்டீங்கன்னா வேலையே இல்லை யாருக்குமே, எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஷபீர். நீங்க வந்து அந்த அதுவும் மாம்பழ சின்னத்தை நீங்க நார்த் தமிழ்நாட்டுல நீங்க இல்லாம போட்டிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ஒருவேளை இப்படி பண்ணாவது அப்பாவும் பையனும் சேருவாங்கன்னு பிஜேபி கூட ஒரு பிளான் பண்ணுதோன்னு எனக்கு தோணுது. இப்படி பண்ணாதான் அப்பாவும் பையனும் சேருவாங்க, ஏன்னா அந்த சின்னம் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் அந்த சின்னத்தை காப்பாத்துறது, அந்த சின்னம் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்களேன், பிஜேபிக்கு வந்த சோதனை என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. நான் வந்து அமித்ஷான்ற ஒரு நபர் ஊரா போய் அலையன்ஸ் எல்லாம் வந்து அப்படி முடிச்சிட்டு வர. அமித்ஷா பர்சனலா இல்ல, ஜெனரலா சொல்றேன். ஜெனரலா பிஜேபி வந்து 2014க்கு அப்புறம் அவங்க எங்க போனாலும் அந்த ஊர்ல வந்து அவங்கள வான் கூப்பிடுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. இங்க அவங்க என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஹேமந்த் சோரனே இப்போ வரேன்றாரு. ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை காங்கிரஸ்ல இருந்து அழகா கூட்டிட்டு வந்துட்டாங்க. சந்திரபாபு நாயுடுவை திருப்பி அவரை வெளியில அனுப்பிச்சவரை திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஜெகன்மோகன் சந்திரபாபு நாயுடு அதாவது இந்த மோடி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்த ஒரு பார்ட்டி. ஜெகன்மோகன் ரெட்டி இவங்களை திட்டிகிட்டே இருப்பாரு, இவங்க அவரை திட்டுவாங்க. அவரை அவ்வளோ பக்குவமாக வச்சுருந்தாங்க. நவீன் பட்நாயக்கை பக்குவமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்களால் இந்த தமிழ்நாட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்ச நாள் கிராக் பண்ணி வச்சுருந்தாங்க. தனியாக போனோம், ஒரு யங் லீடரை வச்சு நாம வந்து தடாலடி அரசியல் பண்ணி போறோம்னு. அதுக்கப்புறம் என்னடானா அது 240 கொண்டு வந்து நிறுத்திருச்சுன்னொன்னே அங்கதானே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா. அண்ணாமலையை வந்து அவங்க கைவிட்டதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், அப்செட்டா இருந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், இவங்க சொன்னதை கேட்கல. 240 சீட்ஸ்ல அது வந்து நமக்கு ஒரு செட்பேக்கை கொடுத்துச்சு. வந்து தமிழ்நாட்டை மட்டும் நீங்க சிங்கிள் அவுட் பண்ண முடியாது ஷபீர். அப்ப நீங்க யூபியில சிங்கிள் அவுட் பண்ணணும். அவங்க பிஜேபியில எவ்வளவு தமிழ்நாட்டுல தனியா ஜெயிச்சிருப்பாங்க, 5 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. இல்ல ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கும். ஏடிஎம்கேயோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஓரளவு மேக்ஸிமம் வந்து இந்த கூட்டணி வந்து உங்களுக்கு 10 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கு. 10 சீட்டே பெரிய விஷயம் தானே உங்களுக்கு. அப்ப கூட 10 சீட்ல எவ்வளவு ஏடிஎம்கே எவ்வளவு பிஜேபின்னு இருக்குல்ல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு நாளைக்கு வந்து இல்லைப்பா நம்ம தனியாகவே போவோம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி.
மறுநாளைக்கு இல்லை நம்ம கூட்டணிக்கு போவோம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, 3வது நாள் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க தமிழ்நாட்டில் 2016 அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கன்சிஸ்டன்சி இன் தேர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தமிழ்நாடு இஸ் தேர் இன்கன்சிஸ்டன்சி. அதாவது ரொம்ப ரொம்ப உறுதியா ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அப்படியே அந்த தடுமாற்றம் தான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே மாற்றம் வேற எதுவுமே இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அரசியல் நிலவரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு டாபிக் என்னன்னா, அரசியல் கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ், திமுக சீட் ஷேரிங் டாக்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதே போல திமுக கூட்டணியில அந்த சீட் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க நகர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது. அப்போ எவ்வளோ சீட்ஸ் எந்தெந்த பார்ட்டிஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றது, கூடுதலாக சீட் கேட்பாங்க அப்படின்னு. இப்போ விசிகே எல்லாம் வந்து கடந்த முறை கொடுத்ததை விட எங்களுக்கு கூடுதல் 10 கேட்குறாங்க. காங்கிரஸ் 25லேருந்து 40 கொடுங்க, 43 45 கேட்குறாங்க. கொடுத்தா 60 கூட வாங்கிப்பாங்க, ஜெயிப்பாங்களாங்கிறது தான் பிரச்சனை. இல்லை, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியான சீட்டு தானே. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நம்மளால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வேலையும் செய்யணும். இல்லை, அதை வாங்கிட்டு மட்டும் போகக்கூடாது. இல்லை இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சீட்டு வாங்குறதுக்கு தான் வந்து அதிக முயற்சி செய்வாங்களே தவிர, சீட்டு வாங்கினதுக்கு பிறகு சீட்டு வாங்குறது மட்டும்தான் அவங்க வேலை. வாங்கின பிறகு அவங்களை ஜெயிக்க வைக்கிறது திமுகவினரோட வேலை. திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வேலையா இருக்குமோ? அதுதான். நீங்க எங்க வேணாலும் கேளுங்க. நான் கிண்டலாலாம் சொல்ல. இப்போ கூட அவங்க வந்து நாங்க திமுகவை விட்டு விலகி நாங்க தனியா நின்று கட்சியை வளப்படுத்துவோம்னு சொல்ல. திமுக இல்லைன்னா விஜய். இல்ல, போன 2024லயே கொஞ்சம் இந்த சீட்டு கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு டிஎம்கே சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பேசும்போது உடனே இல்ல நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்க அதிமுகவோட பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ப்ரெஷர் பண்ணி எல்லாருக்கும் சீட்டு வாங்கிட்டாங்க. அப்படி சொல்றது ஷபீர், அது எல்லாரும் பேசுறது. அந்த அளவுக்கு போவாங்களாங்கிறது ஒண்ணு. இதுல இன்னொன்னு என்னன்னா, நான் கேள்விப்பட்டது, இந்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் இவங்க கொஞ்சம் நிறைய இந்த விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்கல்ல. காங்கிரஸ் வந்து விலகிடும், விஜய் கிட்ட போயிடுவாங்க, விஜய் கிட்ட அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, நாளானி காலையில வந்து கொஞ்சம் அப்படி புதுசா ஜிப்புக்கு போனவங்க எல்லாம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் சிஎம் ஒரு ட்வீட் போட்டார் பாத்தீங்களா, பாடம் எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் விசாரிச்ச வகையில டைரக்ட் மெசேஜ் தான் காங்கிரஸ்க்கு, பாடம் இருக்கு, கத்துக்கோங்க. எப்போ பார்த்தாலும் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, கீழே கிரவுண்ட்ல போய் வேலை செய்யணும். கிரவுண்டில் போய் வேலை செஞ்சாதான் என்ன பிரச்சனை ஏதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கிரவுண்டில் போய் வேலை செஞ்சாதான் எஃபெக்டிவாக எல்லாத்தையும் கவுண்டர் பண்ண முடியும். ஸோ இந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா, திமுகவில் இருந்து ஒரு முக்கிய நபரை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மல்லிகார்ஜுன கர்கேவையும் ராகுல் காந்தியும் பார்த்துட்டு அலையன்ஸில் இருக்கீங்களா இல்லையா கிளாரிஃபை பண்ணுங்க, நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்கல. அதனால தான் ஞாபகம் இருக்கா, செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து அந்த பத்திரிகையாளர் ஒருவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் வெளியில் போயிட்டு ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வரும்போது உதயநிதி சொன்னார், உதயநிதி அப்செட்டு, செல்வ பெருந்தகை ஆப்சென்ட்டு அப்படின்லாம் டிவி ரெடி ஆகிட்டாங்க. அது எதுக்கு அந்த அந்த இடங்களில் அவரை வந்து கன்சல்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க. அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த 5 பேர் குழு நேற்று போய் பார்த்தாங்கல்ல, அந்த 5 பேர் குழு அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான். நீங்க சொல்ற அந்த மீட்டிங் வந்து நவம்பர் 16ஆம் தேதி நடந்தது, பீகார் எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு அப்புறம் மல்லிகார்ஜுன கர்கேவுடைய வீட்டில் டெல்லியில் சபரீசன் தான் போய் பார்த்து பேசிட்டு வந்தார். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அது வந்து நியூஸ் ஆகல, ஆனால் கர்நாடகா டிவிஸில் அது கேப்சர் ஆயிடுச்சு. கன்னடா சேனல்ஸ் வந்து மல்லிகார்ஜுன கர்கே வீட்டு வாசல்ல நின்று இருக்காங்க. அப்போ டிகே சிவகுமார் வந்து உள்ள போறாரு மீட்டிங்க்கு. டிகே சிவகுமார் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சபரீசனும் டிகே சிவகுமாரும் ஒன்னா வராங்க, ஒன்னா கை கொடுக்குறாங்க, வெளியே ஏதோ பேசுறாங்க. அப்போதான் வந்து சபரீசன் அங்கே போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பலருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் இந்த குழு எல்லாம் போடப்பட்டது. ரொம்ப கிளியர் கட்டா கேட்டிருக்காங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. நீங்க எதையுமே நீங்க டினை பண்ண மாட்டேங்கிறீங்க. அலையன்ஸ்ல இருக்கிறீங்களா இல்லையா கிளாரிஃபை பண்ணுங்க.
ஆளுங்க நிறைய இருக்காங்க வரதுக்கு இல்ல அலையன்ஸ்ல இருக்கிறோங்கிறது தெரியும், அதை கிளாரிஃபை பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அப்போ என்னன்னா நாங்க அலையன்ஸ்ல இருக்கிறோம் திரும்பி சொன்னா அது எடுப்படாது. கரெக்ட். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த 5 பேர் குழு வந்து ஷபீர், இது வந்து சும்மா ஒரு ஹை வாஷ் குழு தான். ராகுல்ட்டியும் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராகுல்ட்டியும் போன்ல பேசியிருக்காங்க. ஃபைனலா வந்து டிசைட் பண்ண போறது வந்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே அண்ட் எம்.கே. ஸ்டாலின் தான், வேற யாருமே கிடையாது. இவங்க சும்மா நேற்று வந்து பேசினாங்க, பேசிட்டு எல்லாம் கரெக்டுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, 2020 இந்த உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் பிரச்சனை வந்தப்போ என்ன பண்ணாருன்னா, அப்போ தலைவராக இருந்த கே.எஸ். அழகிரி வந்து திமுக வந்து இதெல்லாம் பண்றாங்க, நாங்க வந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தோம். ஆமா ஆமா. 2 நாள் பொங்கல் டைம், அவரால் பொங்கலே கொண்டாட முடியல. அவரை டெல்லிக்கு கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டினாங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுக்க சொன்னது ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் எழுதினேன், நாளைக்கு வந்து போய் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு. கே.எஸ். அழகிரி டெல்லியிலேருந்து நேராக ஏர்போர்ட்ல வந்து அறிவாலயம் போய் நான் வாழ்த்து சொன்னேன் பொங்கலுக்கு, என் பொங்கல் வாழ்த்து ஃபோனில் சொல்லக்கூடாது, நேரில் தான் பார்த்து சொல்லுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டாக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காங்கிரஸில் இருக்கிற ஒரு செக்ஷன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கீழ் லெவல் வரைக்கும் அது போயிடுச்சு. அது தொண்டர்கள் மத்தியில வரைக்கும் அது போன உடனே அதுக்கான காரணம் வந்து சோஷியல் மீடியால எல்லாரும் பேசுறது. ஆமா, இப்ப யாரும் பேசுறது இல்ல. அது கீழே வரைக்கும் போன உடனே அது கூட்டணிக்குள்ள வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்றது. ஏன்னா டிஎம்கேக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்ப காங்கிரஸ் வெளியே போறாங்க அப்படின்னும் போது மற்ற கட்சிகளும் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம், கமிட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்க. டிஎம்கே ஒரு வீக் விக்கெட்ல இருந்து இந்த கூட்டணியை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்துடும். அது கூட்டணியை வந்து இழுக்குது, கீழே தள்ளுது. டிஎம்கேவோட ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸ் விசிகே லெஃப்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் வந்து இதை முதல்லயே வந்து இந்த டாக்ஸை வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கணும், இந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து என் பண்ணியிருக்கணும், அவங்க இந்த அளவுக்கு விட்டுருக்க கூடாது, அவங்களுக்கு என்ன பெருசாக ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அன்னைக்கு பீகார் இன்டர்வியூ, எலெக்ஷன் இன்டர்வியூலே ரவிக்குமார் சொன்னார், கரெக்ட் கரெக்ட், காங்கிரஸ் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் டிஎம்கே அலையன்ஸ்க்கு இல்லைன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் இருக்கிறதுனால வந்து மைனாரிட்டிஸ் வந்து முழுவதுமா டிஎம்கே காங்கிரஸ் ஒரு செக்குலர் அவுட் பண்றாங்க, ஒரு செக்குலர் அவுட்லுக் கிடைக்குது. ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்க ரொம்ப பார்கெயினும் பண்ண முடியாது. உங்களுடைய கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. உங்களுடைய கிரவுண்ட் ஸ்ட்ரென்த்னால நீங்க எத்தனை தொகுதிகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளும் விஷயங்களும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐவர் குழு வந்து நேற்று சிஎம்ஐ போய் பார்த்துட்டு புக்கு கொடுத்துட்டு சும்மா பேசிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஐவர் குழுவுடைய இந்த அறிவிப்பு வந்தோடனே சிதம்பரம்லாம் வந்து தமிழில் ட்வீட் பண்ணாரு, நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுகிறது, அந்த மாதிரியான போஸ்டரிங்லாம். இப்போ சிதம்பரம் மாதிரி ஒரு லீடர் வந்து இதை வரவேற்று குழு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டணி உறுதி அப்படின்றத மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்ல வேண்டிய கட்டாயமா. இப்ப நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை வரும். அப்ப இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துச்சா, அவங்க கூட்டணியை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். முந்தானேத்து வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு விங்குடைய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, விஜய் பிரைஸ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒருவேளை நீங்க இந்த கமிட்டி எல்லாம் இல்லைன்னா அது இன்னும் வந்து கூடுதலா அது வந்து இட் would have added more fuel to the fire. இல்ல அந்த டாக் உருவானதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க கரூருக்கு பிறகு ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினது இந்த டாக்கை வந்து இன்னும் தீவிரமாக்கிருச்சு. அது காங்கிரஸ்ல இருந்து தீவிரமாச்சோ இல்லை டிவிகேல இருந்து அது வந்து பெரிய அளவுல தீவிரமாச்சு. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போகும்போது அவ்வளோ பேர் வராங்கன்றது வந்து அது செங்கோட்டையனுக்காக அல்ல, அவங்களுக்கு வந்து கரூருக்கு அப்புறம் ஒரு பயம் இருந்தது. இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன்ஸை நம்பியே விஜய் கட்சியை நடத்துவாரோன்னு சொல்லிட்டு அந்த பயம் வந்து செங்கோட்டையனோட வருகையால் தீர்ந்து போச்சு. பயமே இல்லை. அப்ப யாரோ ஒரு சீனியர் லீடர் அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இல்ல. அந்த அவநம்பிக்கையோட வெளிப்பாடு தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்க. இனி அந்த தவறுகள்லாம் நடக்காது. ஒரு சில தவறுகள் அரசியல் கட்சியாக இதை வந்து கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அவர் வந்திருக்கிறாரு. அவர் அந்த கட்சியில பெரிய தலைவரா இல்லைன்னாலும் இங்க அவரால் சொல்ல முடியும், ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உடையவர் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தி பேசினார்னோடனே ஓகே. அப்போ அந்த விஜய் ரசிகர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், ஏங்க எதுக்காகங்க பேசுறாரு,
அப்போ ஏதோ அவருக்கு இருக்கு திமுக விட்டு வெளில வரணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அங்கே உண்மை நடந்தது என்னன்னா, முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு முதலமைச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசியிருக்காரு. ஏன்னா ராகுல் காந்திக்கு தெரியும் இது எப்படியெல்லாம் மாறுங்கிறது அவருக்கு தெரியும். இஸ் ஆல்சோ சீசன்ட் பாலிட்டிஷியன். ஸோ அப்போது நீங்கள் ஒரு அலையன்ஸ் பார்ட்னர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு விஜய் கிட்ட பேசுகிறீங்கன்னா, நான் அதை எப்படி எடுத்துப்பேன்னா, கிட்டத்தட்ட அது பர்மிஷன் கேட்குறது தான். பேச போகிறேன். நவம்பர் 16 மீட்டிங் தான் வந்து பல விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆனால் எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, டிகே சிவகுமார் அங்கே போவார். கர்நாடகா பிரச்சனையில் அந்த மீட்டிங் வந்து வெளியே தெரிஞ்சிச்சு. இல்லை, நானும் எழுதியிருந்தேன் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஏன்னா அண்டர் ஓத் நாட் டு ரைட். சரி, who was that? You are under oath, not me. ஸோ நாங்கள் அதை எழுதியிருக்கோம், இதில் பவர் டூலையும் எழுதியிருக்கோம். ஸோ இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் பல டாபிக்ஸோட மீண்டும் உங்களை நானும் சிவபிரனும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.